ராம் ராம் பெரியவா சரணம். இந்த அம்பாள் கோமாதாவுக்கு பின்னாடி கோமாதா அதிஷ்டானத்தில் நம்ம எப்போவுமே கோமாதாவை அந்த பேக் சைடில் தான் தொட்டு வணங்குவோம். அதுக்கு பேக் சைடில் இந்த அம்பாள் இருக்கா, 2 பக்கமும் நாகர் இருக்காங்க. இந்த இருக்கிற 4 நாகரும் நம்ம மகால்வீரத்தில் கும்பாபிஷேகத்தப்போ வாங்கி பிரதிஷ்டை பண்ணது. இந்த அம்பாளை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்குது. இது ஒரு ஆட்டுக்கல் குழவி மாதிரி இருந்த ஒரு கல். நங்கநல்லூர் முன்னாடி விவசாய நிலமாக இருக்கும்போது அதை ஒரு நாயுடு ஃபேமிலி அந்த வேப்ப மரத்தை கீழே அந்த கல்லை வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அம்பாளாக பூஜை பண்ணிட்டு தான். ஒரு குழவிக்கல் மாதிரி, உருவம் கிடையாது. அதுக்கப்புறம் ஃப்ளாட் போட்ட பிறகு அது சாரி தாத்தாவுக்கு அந்த ஃப்ளாட் வந்தது. அவரும் அந்த மோட்டர் ஷெட்டில் வச்சுட்டார். ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அங்கே எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணதுக்கு நான் பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த அம்பாளாக நினச்சி இதை நான் வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு டெய்லி பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பெரியவாபுரம் வந்துட்ட பிறகு அந்த அம்பாள் அங்கேயே இருந்தாள். இது கோமாதா அதிஷ்டானம் உருவான பிறகு அந்த அம்பாளை இங்கே கூட்டிகிட்டு வர சொல்லிட்டா. நான் எடுத்துகிட்டு வரேன். சென்னையிலேருந்து என்னோடய எய்ம் பெரியவாபுரம் கொண்டு வரணும். ஆனால் மகாபலிபுரம் வந்த உடனே இதை சிற்பிக்கிட்ட கொடுத்து இது உள்ள ஒரு அம்பாள் இருக்கா, அதை செதுக்க சொல்லுன்னு உத்தரவு. நேராக நம்முடைய அந்த ஒருத்தர் ஆஸ்தானமாக இருக்கார், பெரியவாபுரத்துக்கெல்லாம் சிற்பங்கள் செதுக்கக்கூடியவர். அவர்கிட்ட கொடுத்து அந்த கல்லுக்குள்ளே ஒரு அம்பாள் பாருங்க, எப்படி அம்பாள் இருக்கா பாருங்க. இதில் இன்றைக்கி என்ன பெரியவா உத்தரவு கொடுத்தான்னா, இப்போ நம்ம ஒரு கல்யாணம் நடக்கும்போது சுமங்கலி பொண்டுகள் பூஜைன்னு சொல்லி நடப்போம். அதாவது நம்முடைய குடும்பத்தில் ஒரு சுமங்கலியாக சித்தியானவங்களை நம்ம நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும்போது அவளையெல்லாம் நம்ம ஆற்றுக்கு கூப்பிடுறது ஒரு வழக்கம். அதே மாதிரி அதுக்கு நம்ம ஒரு செலவு பண்ணி ஒரு பூஜை பண்ணணும். ஆனால் அப்படி சில வாய்ப்பு இல்லாதவர்கள் இங்கே பெரியவாபுரம் வந்தால் கல்யாணம் வச்சப்போ இந்த இடத்துக்கு வந்தால் அவளுடைய சுமங்கலியாக போனவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் பரிபூர்ணமாக கிடச்சி அந்த திருமணம் நல்லபடியாக நடக்கும், அந்த நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும், அந்த குடும்பம் சேமமாக இருக்கும். ஒரு 10 காசும் செலவு இல்லை. அதுதான் பெரியவாபுரத்தில். இதை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி உத்தரவு. இது கிட்டத்தட்ட சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி தான் அதோட உண்மையே பெரியவா எனக்கு தெரிவித்தா. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ராம் ராம் பெரியவா சரணம்.